தென் மாநிலங்களில் அறுவடை துவங்கியுள்ளதை அடுத்து வெங்காயம் விலை குறைய துவங்கியுள்ளது. சந்தைகளுக்கு வரத்து குறைந்ததை அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய வெங்காய சந்தையான லாசல்கானில் மொத்த விலையில் வெங்காயம் விலை 57 ரூபாய் புதிய உச்சத்தை தொட்டது. இதனையடுத்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் சில்லறை கடைகளில் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது லாசல்கான் சந்தையில் வெங்காயம் விலை 15% சரிவடைந்துள்ளது. இதனால் மும்பை மற்றும் டெல்லியில் கிலோவுக்கு 10 ரூபாய் வரை சரிவடைந்துள்ளது. ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் அறுவடை துவங்கியதை அடுத்து புதிய வெங்காயம் வரத்து துவங்கியுள்ளது. எகிப்திலிருந்து வெங்காயம் இறக்குமதி ஆகியவையே விலை சரிவுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. அதேபோல் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அறுவடை துவங்கியுள்ளதால் வரும் வாரங்களில் வெங்காய தட்டுப்பாடு 50% வரை குறையும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வட மாநிலங்களில் டெல்லி பொறுத்த வரைக்கும் டெல்லியில் மட்டும்தான் பெரிய வெங்காயம் 100 ரூபா விற்குது. மற்ற எல்லா மாநிலங்களிலும் 70 ரூபா 80 ரூபா வித்துட்டு இருக்கு. தமிழகத்தை தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் குற்றாலம், தென்காசி, சொரண்டை, பாவூர் சத்திரம் போன்ற பகுதிகளிலே இப்பொழுது அறுவடை செய்யப்பட்டிருந்த பெரியவங்க இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவிலே பெரிய வெங்காயம் அதிகபட்ச விலையாக 70 ரூபாய் மட்டுமே விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இனி வெறும் இந்த ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு வாரத்துக்குள்ளாக கர்நாடகா ஹூப்ளியிலிருந்து பெரிய வெங்காயம் அறுவடை காலம் இப்போது அறுவடை காலம் தொடங்கிவிட்டது. ஹூப்ளி பெரிய வெங்காயம் வரத்து ஆரம்பித்துவிட்டால் இப்போது உள்ள தட்டுப்பாட்டில் 50% தட்டுப்பாடு தீரும் என்று எதிர்பார்க்கின்றோம்.